ஆலையை தொடங்குறாங்கன்னா அந்த ஆலைக்கு தேவையான வசதிகள், அதாவது கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இபியில போய் விண்ணப்பிக்கிறாங்கன்னா, என்னைக்கு கம்பெனிக்காரன் என்ன கேட்கறான், எனக்கு வந்து இவ்வளவு வோல்டேஜ் இருக்கிற கரண்ட் வேணும், 24 மணி நேரம் வேணும், இப்ப இவ்வளவு சப்ளை வந்து கண்டினியூஸா இருக்கணும், இப்படி எல்லாம் டிமாண்ட் வைக்கிறான். அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மின் வாரியத்துறையும் வந்து அவங்களை கேள்வி கேட்போம். அப்ப நாங்க இவ்வளவு கரண்ட் தரோம், இதை பராமரிப்பதற்கு, இதை சரியாக பயன்படுத்துவதற்கு இதுக்கான இன்ஜினியர் யாரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் யாரு, அந்த இன்ஜினியர் சி லைசன்ஸ் ஓல்டர் பெற்றிருக்கிறாரா, இதெல்லாம் பரிசோதிச்சுதான் அவனுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து கரண்ட் வந்து அரசாங்கமே அந்த கரண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்ப எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக எந்த விபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு பொறுப்பு யாருன்னா அந்த சி லைசன்ஸ் பெற்ற அந்த அதிகாரி தான் பொறுப்பாக இருப்பாரு. இது மாதிரி ஒரு கனரக ஆலையை தொடங்குறாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கனரக இயந்திரங்களை இயக்கக்கூடிய அதுக்கு வந்து யார் பொறுப்பு, அந்த பொறுப்பினுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியர் யாரு, அப்ப அந்த இன்ஜினியருக்கு தான் அந்த அனுமதி கொடுப்பாங்க. ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா அரசு அதிகாரிகள் யாரை கேள்வி கேட்பாங்கன்னா அந்த இன்ஜினியர் தான் கேள்வி கேட்பாங்க. இப்படி ஒவ்வொரு துறைக்கும், அதாவது கம்பெனிக்கு வந்து கனரகம், எலக்ட்ரிக்கல் யார் பொறுப்புன்றது கேட்டுதான் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சப்ளை வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல இது ஒரு கெமிக்கல் கம்பெனி, உணவுப் பொருட்களை பதப்படுத்துகின்ற கெமிக்கல் கம்பெனி. இப்படிப்பட்ட கெமிக்கல் கம்பெனி எனும் போது இந்த கெமிக்கல் அமோனியா என்ற கெமிக்கலை வந்து சரியாக கையாள்வதற்கு அதுக்கு யார் பொறுப்பு, கெமிக்கல் இன்ஜினியரிங் யாரு, அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் பேர்ல தான் இவங்க வந்து லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதை வச்சுதான் மெட்ராஸ் ஃபெர்டிலைசேஷன் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய கம்பெனி வந்து இவங்களுக்கு அமோனியா சப்ளை பண்ணிருக்கோம். ஆனா இந்த கெமிக்கல் இன்ஜினியர் யார் என்பதை இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் தெரிவிக்கல, இந்த அதிகாரிகளும் சரி அவங்களுடைய பேர் யாருன்றது தெரிவிக்கல. அப்ப அந்த கெமிக்கல் இன்ஜினியர் யார், ஏன்னா இவன் தான் நம்பர் 1 குற்றவாளி நான் சொல்றோம். எந்த அடிப்படையில சொல்றேன்னா, இவன் பேர்ல வாங்கிக்கிட்டு இவன் வந்து அது முறையா வந்து சோதிக்கணும். ஒவ்வொரு நாளும் வால்வு பைப்புகளை வந்து சோதிக்கணும், வாரந்தோறும் சோதிக்கணும், மெயின்டெனன்ஸ் முறையா வந்து செய்யறாங்க, மாதந்தோறும் மெயின்டெனன்ஸ் கரெக்டா செய்யறாங்களா, வருஷந்தோறும் செய்யறாங்களா, இப்படிப்பட்ட ஆய்வு அறிக்கைகளை செஞ்சு அரசுக்கு வந்து சமர்ப்பிக்கணும். அப்ப அரசுக்கு இந்த கம்பெனி நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களே இந்த அரசும் இதை பரிசோதனை செய்யணும். பரிசோதனை செஞ்சு ஆமா இவங்க வந்து முறையாதான் வால்வுகளை மாத்திருக்காங்க, முறையாதான் அந்த சிலிண்டரை வந்து பயன்படுத்துறாங்க, அப்ப அந்த பைப் லைன் எல்லாம் சரியாதான் இருக்குது, இப்படி எல்லாம் அரசு துறை அதிகாரிகளும் செய்யணும். அப்ப இதெல்லாம் செய்யாம இருந்தா இப்ப இப்படிப்பட்ட விபத்துகள் நடப்பதற்கு காரணமா இருக்குதுங்க. அப்ப இப்படிப்பட்ட விபத்துகள் நடப்பதற்கு காரணம் யாருன்னா கெமிக்கல் இன்ஜினியர் சொல்லக்கூடிய இவன் தான் முதல் குற்றவாளி. இந்த முதல் குற்றவாளி யார் என்பதை அரசு தெளிப்படையா செய்யணும். இப்படிப்பட்ட குற்றவாளிகளை வைத்துக்கொண்டு அமோனியா வாங்கி அப்ப மக்கள் சத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கம்பெனி நடத்துறா இல்லையா முதலாளி, அந்த முதலாளி தான் 2வது குற்றவாளி. அந்த ஏன் அவன் நடத்துறான்னா மக்கள் மேலெல்லாம் அக்கறை கிடையாது, மெயின்டெனன்ஸ் பாதுகாப்பு இவங்க சத்தாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்றதான் முதலாளியுடைய லாபம் தான் அவனுடைய நோக்கம். அப்ப லாபத்துக்காக மக்களை கொலை செய்வதற்கும் தயாரா இருக்கிறாங்க. அதுக்கு துணை போகிறாரு இந்த கெமிக்கல் இன்ஜினியர். அப்ப இந்த 2 முதலாளியும் சரியா செய்யல, கெமிக்கல் இன்ஜினியரும் முறையா வந்து ஆய்வு செய்யல, முறையா வந்து பராமரிக்கல அப்படின்னும் போது 3வதாக யார் இதுல தலையிடணும்னா அரசு அதிகாரிகள். அப்ப அரசு அதிகாரிகள் தலையிட்டு மாதந்தோறும் இல்ல வாரந்தோறும் தலையிட்டு, ஏன்னா கெமிக்கல் என்பது வாயு ஏற்பட்டதுன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் வந்து பாதிக்கப்படும். போபால் விஷவாயு நடந்தது இல்லையா, அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை ஏற்படும். அப்ப இதை முறையாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அதிகாரிகள் இருக்குது. அப்ப அந்த அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்களா, அப்ப ஆய்வு செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா, நடந்திருக்காது. ஆனா அதிகாரிகள் என்ன பண்றீங்க, முதலாளிகள் கிட்ட காசு வாங்கி ஆய்வு செய்யாமல ஆய்வு செஞ்சதாக அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அமோனியா வாயு கசிஞ்சு இப்படிப்பட்ட விபத்து ஏற்பட்டது காரணம். 3வது குற்றவாளி இந்த அதிகாரிகள். அப்ப இந்த 3 பேரையும் அரசு வந்து கைது செய்து விசாரணை செய்யணும். விசாரணை செய்து முறையான ஆய்வு அறிக்கையை மக்கள் மத்தியில வெளிப்படையாக வைக்கணும். அப்படி வைக்கலன்னா இந்த அரசாங்கமும் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்படும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அப்ப உண்மையிலே மக்கள் மீது
மக்கள் நலன் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆய்வை செய்து மக்கள் மத்தியில் உடனடியாக வெளியிடுங்கள். இந்த ஒரே நாள்ல இது செய்ய முடியும். செய்ய முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அரசு கிட்ட அப்படிப்பட்ட ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள், அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்க செஞ்சு உடனடியாக மக்கள் மத்தியில இது கொண்டு வாங்க. கொண்டு வரலனா உங்களுடைய ஆட்சி மேலேயே எங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். நீங்கள் தான் குற்றவாளிகள் என்பதை மக்கள் மத்தியில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம்.